2025ஆம் ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தில் நாம் இருக்கின்றோம். புத்தாண்டு நெருங்கி வருவதால் வரப்போகிற ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்பது பற்றி தெரிந்து கொள்ள நாம் அனைவரும் ஆர்வமாக காத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் ஜோதிடர்களும் சரி, தீர்க்கதரிசிகளும் சரி 2026ஆம் ஆண்டுக்கான கணிப்புகளை கணிக்க இப்போதே தொடங்கிவிட்டார்கள். தீர்க்கதரிசிகள் என்று வரும்போது அதில் முக்கியமானவர்கள் பாபா வாங்காவும் நோஸ்ட்ராடாமஸும் தான். அவர்கள் இருவரும் கடந்த காலங்களில் உலகின் பல முக்கியமான நிகழ்வுகளை முன்கூட்டியே கணித்ததன் மூலம் பெரும் புகழ் அடைந்தவர்கள். பல சந்தர்ப்பங்களில் அவர்கள் இருவரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கணிப்புகளை செய்துள்ளனர். 2026ஆம் ஆண்டு நடக்கப் போகும் பல அதிர்ச்சி அளிக்கும் விஷயங்களை பற்றி நோஸ்ட்ராடாமஸ் தனது குவாட்ரெயின்களில் குறிப்பிட்டுள்ளார். அந்த வகையில் 2026ஆம் ஆண்டில் நடக்கப் போகும் முக்கிய நிகழ்வுகள் பற்றி நோஸ்ட்ராடாமஸ் என்ன கூறியுள்ளார் என்பது பற்றி இந்த காணொலி மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். நோஸ்ட்ராடாமஸ் என்று அழைக்கப்படும் மைக்கேல் டி நோஸ்ட்ராடாம் சில முக்கிய உலக நிகழ்வுகளை முன்னறிவித்ததாக நம்பப்படுகிறது. உலகினை நடுங்க வைத்த 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி நடந்த பயங்கரவாத தாக்குதல் மற்றும் அதற்கு முன்பு இளவரசி டயானாவின் மரணம் போன்றவை அவருடைய முக்கியமான கணிப்புகளாகும். 1555இல் வெளியிடப்பட்ட லெஸ் ப்ராப்பர்ட்டிஸ் என்ற புத்தகத்தில் அவர் தனது கணிப்புகளை வெளியிட்டுள்ளார். லத்தீன் சொற்றொடர்கள் மற்றும் பழைய பிரெஞ்சு மொழியை பயன்படுத்தி அவர் தனது 942 கணிப்புகளை செய்தார். அந்த கணிப்புகளை புரிந்து கொள்வது கடினமாக இருந்தாலும் அவரது ஆதரவாளர்கள் உலக நிகழ்வுகளை அவர் முன்னறிவித்தார் என்று நம்பினர். இன்றும் அதை பரப்புகின்றனர். தேனீக்களின் கூட்டம் எழும் 2026ஆம் ஆண்டை பொறுத்தவரை நோஸ்ட்ராடாமஸ் சில பெரிய கணிப்புகளை செய்துள்ளார். அவரது உரையின் 26வது குவாட்ரெயின்கள் 2026ஆம் ஆண்டை பற்றியதாக நம்பப்படுகிறது. அவரது முக்கிய கணிப்புகளில் ஒன்று தேனீக்களின் கூட்டம் எழும் இரவில் பதுங்கியிருந்து என்று கூறுகிறது. இது பூச்சிகள் உலகை கைப்பற்றுவது பற்றிய நேரடியான தீர்க்க தரிசனமா? நிச்சயமாக இல்லை. இதில் குறிப்பிடப்படும் தேனீக்கள் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் விளாடிமிர் புட்டின் ஆகிய உலக தலைவர்களை குறிக்கின்றன என்று அவருடைய ஆதரவாளர்கள் நினைக்கின்றார்கள். இந்த தீர்க்க தரிசனம் 2026ஆம் ஆண்டில் அவர்களுக்கு கிடைக்கும் பெரிய வெற்றிகளை பற்றியதாக இருக்கலாம். இதன் அர்த்தம் ட்ரம்ப் காசா ஒப்பந்தத்தை அடைய முடியும். மேலும் யுக்ரைன் போர் 4 ஆண்டுகளுக்கு பிறகு ரஷ்யாவின் வெற்றியுடன் முடிவடையும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. பெரும் போரும் இறந்த மக்களும் நோஸ்ட்ராடாமஸின் புத்தகத்திலிருந்து ஒரு பகுதி. 7 months Great War, People Death Through Evil, Ruin Avrox the King Will Not Fail என்று கூறுகிறது. இது வெற்றியின் மீது மிகுந்த நம்பிக்கையுடன் இருக்கும் 2 உலக தலைவர்கள் பங்கேற்கும் ஒரு போரை குறிக்கிறது. அவர்கள் தலைவணங்க மறுக்கின்றார்கள். இது ஜெலன்ஸ்கி, புட்டின், நெதன்யாகு அல்லது ட்ரம்ப் போன்ற இந்த நேரத்தில் ஒரு போரில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஈடுபட்டுள்ள எவரையும் பற்றியதாக இருக்கலாம். செவ்வாய் கிரகம் ஆட்சி செய்யும் மற்றும் 3 நெருப்புகள் நோஸ்ட்ராடாமஸின் அடுத்த தீர்க்க தரிசனம். When Mars rules his path among the stars, human blood will be sprinkled the century. 3 fires rise from the eastern side. Will the west loses its light in silence? அதாவது நட்சத்திரங்களிடையில் செவ்வாய் தனது பாதையை ஆட்சி செய்யும் போது மனித ரத்தம் சரணாலயத்தில் தெளிக்கும். கிழக்கு பக்கங்களிலிருந்து 3 நெருப்புகள் எழும்புகின்றன. அதே நேரத்தில் மேற்கு அமைதியாக அதன் ஒளியை இழக்கிறது. இந்த கணிப்பு கிழக்கு நாடுகளுக்கும் மேற்கு நாடுகளுக்கும் இடையிலான மோதலை குறிக்கலாம். ஏனெனில் செவ்வாய் பண்டைய ரோமானியர்களின் போர்க்கடவுள். அமெரிக்காவும் சீனாவும் தொடர்ந்தும் வரி விதிப்பின் மூலம் மறைமுக பொருளாதார போரில் ஈடுபட்டுள்ளன. இது இரு நாடுகளுக்கிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. நோஸ்ட்ராடாமஸின் மற்றுமொரு கணிப்பு சுவிட்சர்லாந்தில் உள்ள ஒரு இடத்தை பற்றியது. பிரெஞ்சு மொழியில் எழுதப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் Because of the favor that the city will show, the Ticino will overflow the blood. அதாவது நகரம் காட்டும் தயவின் காரணமாக டிசினோ ரத்தத்தால் நிரம்பி வழியும் என்று கூறுகிறது. இது நாட்டின் தெற்கு பகுதியில் நடக்கும் போரை பற்றியதாக இருக்கலாம். கோட்பாடுகளின்படி 2026ஆம் ஆண்டில் இந்த பகுதியில் ஒரு ஐரோப்பிய மோதல் வெடிக்கலாம். டிசினோ வடக்கு இத்தாலியை எல்லையாக கொண்டிருப்பதால் அண்டைய நாடுகளுக்கு இடையே இந்த போர் ஏற்படலாம்.
26வது வசனத்தின்படி பெரிய மனிதர் பகலில் இடியால் தாக்கப்படுவார். இந்த வரிகள் ஒரு பிரபலமான நபர் அல்லது பெரிய மனிதர் என்று அழைக்கப்படும் ஒரு புகழ்பெற்ற ஆளுமையின் படுகொலையை குறிப்பது போலுள்ளது. இது நன்கு அறியப்பட்ட ஒரு ஆண் உலக தலைவரை பற்றி குறிக்கிறது. ஒரு புதிய தலைவரின் எழுச்சி. நோஸ்ட்ராடாமஸ் ஆபத்தான கணிப்புகளை மற்றும் கூறவில்லை. 2026ஆம் ஆண்டிற்கான ஓர் நேர்மறையான தீர்க்க தரிசனத்தையும் நோஸ்ட்ராடாமஸ் கூறியுள்ளார். Shadow will fall, but the man of light will rise, and the stars will guide those who look within. அதாவது நிழல்கள் விழும், ஆனால் ஒளி மனிதன் உதிப்பான், நட்சத்திரங்கள் உள்ளே பார்ப்பவர்களை வழிநடத்தும் என்று அவர் எழுதியுள்ளார். இது உலகை ஒரு சிறந்த பாதையில் கொண்டு செல்லும் ஒரு புதிய தலைவரின் எழுச்சியை குறிக்கிறது.